ஐயா பப்பா ராமதாஸோட குவெஸ்ட் ஆஃப் காட் புக்கில் அது படிச்சுட்டு அந்த ஃப்ளோ சாமியோட லைஃபுக்கும் பப்பா ராமதாஸ் லைஃபுக்கும் இந்த ஆன்மீக தேடலில் ஆல்மோஸ்ட் சிமிலாரிட்டி வருதுங்க வந்துட்டு. அவரும் வந்து ஒரு சஞ்சாரம் பண்ண ஆரம்பிக்கிற காலங்களில் அரவிந்தரை பார்க்க போகிறாங்க, அங்கே சந்திக்க முடியல. அப்புறம் திருநாள் ரமணர் பார்க்குறாரு, ரமணர்கிட்ட ப்ரே பண்ணுறாரு. ஸோ நம்ம சாமி வடக்கு இருந்து தெற்க வரும்போது அரவிந்தரை பார்க்க வர்றாங்க, பார்க்க முடியல. நெக்ஸ்ட் ரமணரை பார்க்க வர்றாங்க, ரமணர்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க, அங்கேருந்து மலைக்கு போகிறாங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இதை பற்றி சாமி தான் கிட்ட பேசியிருக்காங்களா? This beggar, what you see here is not this beggar, this is Papa Ramdas. இந்த பிச்சைக்காரனுடைய அப்பா பாப்பா ராமதாஸும் ஒன்றே தான். 2 என்டிட்டி கிடையாது, தனித்தனி என்டிட்டி கிடையாது. 2 பேரும் ஒன்று தான். 2 பேருடைய சாதனா வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அவருடைய சாதனா வாழ்க்கை காட்டு மாதிரி. இந்த சாதனா வாழ்க்கையை அவர் தன்னுடைய 39வது வயசில் ஆரம்பிக்கிறார். யார்? பாப்பா ராமதாஸ். இந்த சாதனா வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சது சாமி தன்னுடைய சிறு வயசுலேயே 10 வயசுக்குள்ளேயே அங்குள்ள சாதுக்கள், கங்கா பிரதர்சனம் பண்ணக்கூடிய சாதுக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு. ஆனால் பாப்பா ராமதாஸ் தெரிஞ்சுக்கிறது வயசு 39 வயசு இருக்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அதில் அடைஞ்ச உண்மை, அடைஞ்ச அந்த பேர் உவகை, அந்த சந்தோஷம், பப்பா மாதிரி அப்பா வாழ்கிறதுக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எப்பயுமே எப்படி இவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியும்? ஒரு பசியில் கூட சந்தோஷமாக இருப்பார். ஒரு வழியில் கூட, அதாவது ஒரு ரயில்வே ட்ராக்கில் நடந்து கால் பாதங்கள் எல்லாம் சதைகள்லாம் வெட்டுப்பட்டு ரத்தம் கொட்ட வந்துட்டு இருப்பார். நான் திருத்திக்கிட்டே இருப்பார். அவ்வளோ சந்தோஷம். 3 நாள் ஆகாரம் இல்லாமல் இருப்பார். அப்பயும் ஒரே சந்தோஷம், எப்பயுமே சந்தோஷம். அதே மாதிரி சுவாமி எப்பயுமே ஒரு ஆனந்தம், எப்பயுமே ஒரு அமைதி, எப்பயுமே ஒரு சந்தோஷம். எங்கே பார்த்தாலும் பவஸ்வரூபங்கள். வேறு எந்த நோக்கமும் கிடையாது, நாட்டமும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் ஞானிகள் இருக்காங்களா, அங்கே வாழ்ந்தாங்களா, அவங்களுடைய சமாதிகள், அவங்களுடைய டீச்சிங்ஸ், அவங்களுடைய பேர், அவங்களுடைய வரலாறு எல்லாமே தெரிஞ்சு எவ்வளவு ஒற்றுமைகள் ஞானிகளுக்கு இடையில் உள்ள ஒற்றுமைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். வேறு ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அவர் தெற்கிருந்து வந்தவர், அவர் வடக்கிருந்து வந்தவர். இவருடைய பாஷை கொங்கணி, அவருடைய பாஷை போஜ்புரி. இப்படித்தான் சில வித்தியாசங்கள், புற வித்தியாசங்கள் இருக்குமே தவிர்த்து அகத்தில் ஒரு வித்தியாசங்களும் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான். அது ஆழ்ந்து நோக்கும்போது தான் தெரியும். அந்த ஒரு ரினன்சியேஷன், அந்த துறவரங்கிறது இவருக்கு அந்த சன்னியாச கோலம் தரிக்காமையே வந்தது. யாருக்கு? சுவாமிக்கு. அவருக்கு அந்த சன்னியாச கோலம் தரித்ததுக்கப்புறம் துறவரம்னு வந்தது. அந்த துறவரத்தில் இருந்து விடுபட்டு அந்த துறவரத்தையும் கடந்து பாப்பா ராமதாஸ் கடைசியில் அந்த துறவரத்தையும் கடந்து நிற்கிறார். கடந்து மறுபடியும் வெண்ணாடைகளை உடுத்த ஆரம்பிக்கிறார். இவர் எப்பயுமே துறவரத்தை கடந்து அந்த பிரம்மத்தோடையே ஐக்கியமாகி எப்பயுமே தான் அணிந்த அதே பாணியிலேயே ஆடை அணிஞ்சிருக்கார். 2 பேருமே ஆனந்த சாகரத்தான் இருந்தாங்க. எப்பயுமே பப்பாட்டையும் வெடிச்சிரிப்பு இருக்கும், எப்பயுமே ஒரு ஒரு கலகலப்பு இருக்கும். பப்பா 2 கதையை சொல்லி சிரிக்க வைப்பார், 2 விஷயங்களை சொல்லி சிரிக்க வைப்பார். அதே மாதிரி இங்கே சுவாமிகிட்டையும் ஏதோ 2 கதைகளை சொல்லி சிரிக்க வைப்பார், சிந்திக்க வைப்பார். அதே மாதிரி தான் பாப்பா ராமதாஸ். 2 பேருக்கும் உள்ள சிமிலாரிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். அதனுடைய பிம்பம் தான் சுவாமி, பாப்பா ராமதாஸனுடைய பிம்பம். 2 பேரும் ஒரே விதமாக உருவப்படுத்தப்பட்டவங்க தான். ரெப்ளிக்கான்னு சொல்கிறேன், பாப்பா ராமதாஸுடைய ரெப்ளிக்கா தான் இவர். அதாவது மறு பிம்பம் தான் சுவாமி. 2 பேரும் அவங்களுடைய அந்த பணிகளை செய்யும்போது அப்பேற்பட்ட ஆனந்தம். அவருக்கு ஒரு சச்சியானந்த சுவாமி மாதிரி இங்கே இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே அவரை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய புஸ்தகங்கள் வெளியிட்டு, அவருடைய புஸ்தகங்களை திருப்பி படித்து அவரை பற்றி உள்ள விஷயங்களை சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. இங்கேயும் சுவாமியை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாமே ஒன்று போல தான் போய்கிட்டு இருக்கு. அந்த தெய்வீகம் ஒரு பக்கம் பாப்பா ராமதாஸ், இன்னொரு பக்கம் சுவாமி. 2ம் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். அதனால் வித்தியாசங்கிறதே கிடையாது. 2மே பரபிரம்மத்தின் ஸ்வரூபங்கள். அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பிரசன்ஸ் தேவையாக இருந்தது, வந்தாங்க. சுவாமிக்கு பாப்பா ராமதாஸ் தேவை இருந்தது, பாப்பா ராமதாஸ் இருந்தார். சத்யானந்த சுவாமிக்கு பாப்பா ராமதாஸ் தேவை இருந்தது,
வந்தார். அதே மாதிரி சுவாமிக்கு எத்தனையோ டிவோட்டிஸ் காத்திருந்தாங்க. அந்த காத்திருந்தவங்களுக்காக சுவாமி வந்தார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாப்பா ராமதாஸ் இருக்கார். அவர்கிட்ட வந்தவங்க இன்றைக்கும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் போகிறாங்க. இங்கே வந்தவங்களும் ஏதோ வாங்கிட்டு தான் போகிறாங்க. யாருமே வெறுங்கையோடு போகிறது இல்லை. 2 பேருமே ஆனால் ஒன்று தான், ஒரே வஸ்து தான்.